அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த உலக அமைதியை பற்றி பார்க்க போகிறோம். உலக அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் பேசுகிறாங்க, ஐநா சபையில் போய் பேசுகிறாங்க, உலக அமைதின்னு. உலகம் எப்போ அமைதியாகும் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, உலகம் எப்போ அமைதியாக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினால்தான் இந்த உலகம் அமைதியடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, ஆனால் ஒவ்வொரு தனிமரமும் தான் ஒன்றாய் சேர்ந்து தோப்பாக முடியும். தனிமரம் இல்லை என்றால் தோப்பு இல்லை. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தில் மாற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறாவிட்டால் இங்கே உலக அமைதிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு நாட்டு மேலே ஒரு நாடு படையெடுக்கிறான். எதனால் படையெடுக்கிறான்? ஆசை, கோபம், விருப்பு, வெறுப்பு. இதை சமன்படுத்தணும். இதை சமன்படுத்தாமல் நீங்கள் எப்படி உலக அமைதிங்கிறது இருக்க முடியும்? இங்கே நாட்டிலேயே ஒற்றுமை இல்லை, ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. அப்போ உலக அமைதியை பற்றி எப்படி பேசுகிறீங்க? ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லை, ஒரு நாட்டில் அமைதி இல்லை, ஒரு கிராமத்தில் அமைதி இல்லை, நகரத்தில் அமைதி இல்லை. இப்போ ஒரு தனி மனிதனை அமைதியாக்கணும், அதுக்கப்புறமா ஒரு குடும்பத்தை அமைதியாக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தை அமைதியாக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நகரத்தை அமைதியாக்கணும். இப்படி தான் அமைதிங்கிறது கொண்டு போக முடியுமே தவிர, நீங்கள் உலக அமைதினா நடக்குமா அப்படின்னா, எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிர்பந்தம் அப்படின்னு ஒன்று உருவாகணும். அந்த நிர்பந்தம் உருவானால் இங்கே அமைதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நிர்பந்தம் எப்படி உருவாகும் அப்படின்னா, உணவுக்கென்று ஒரு பெரிய பஞ்சம் வரும். தண்ணீருக்கென்று ஒரு பஞ்சம் வரும். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காது. அப்புறம் சிப்பாயெல்லாம் எப்படி இருப்பான்? போர் அப்போல்லாம் எப்படி இராணுவங்கிறது ஒன்று இருக்குமா? உணவுங்கிறது நமக்கு தேவையாக இருக்கக்குள்ள அந்த உணவை உற்பத்தி பண்ணுறதுலே நம்மளோட காலம் எல்லாம் போயிடும். அப்புறம் நாட்டை எப்படி இராணுவத்தை வச்சு காப்பாற்றுறது? எல்லாருக்குமே ஒரு பெரிய வேலை எதுவாக இருக்குன்னா, உணவு தயாரிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த தானியங்களை விளைவிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்படி ஒரு உலகத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சம் வரும் பட்சத்தில் தான் இந்த உலகம் அமைதியடையும். அதுதான் அந்த நிர்பந்தம் அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நன்றி.